1000 பேரை நண்பராக வைத்திருப்பது உனக்கு பெருமை அல்ல. 1000 பேர் எதிர்க்கும் போது உனக்காக அவர்களை எதிர்க்கக்கூடிய நண்பன் ஒருவனை வைத்திருப்பதே உனக்கு பெருமையாகும். மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம். நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வைரஸ் மற்றும் பாக்டீரியா போன்ற நோய் கிருமிகளுக்கு கீழ் செயல்படும். அதனால் உங்களுக்கு இதன் வீரியம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. ஆகையால் முதலில் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். ஆனால் ஒருபோதும் உங்களுடைய மரியாதை, கௌரவம், நேர்மை இந்த மூன்றையும் தலைகீழ் நின்றாலும் வாங்க முடியாது. நீங்கள் பிறரிடமிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதுமானது. தானாகவே ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள். ஒரு பெண் தைரியமாக இருக்கிறாள் என்றால் அவளின் தந்தை சிறந்தவர். ஒரு பெண் பாசமாக இருக்கிறாள் என்றால் அவளின் தாய் சிறந்தவர். ஒரு பெண் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறாள் என்றால் அவளின் கணவனே அனைத்தையும் விட சிறந்தவர். உங்கள் மேல் அன்பாக இருக்கிறவர்களை தூக்கி எறியும் போது நினையுங்கள், அதே உறவு பழைய அன்புடன் திரும்பி உங்களிடம் வராது என்று. விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். தேவை எங்கு என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஓவியம் வரைய தெரிந்தவன் அழகு சேர்க்கிறான். வரைய தெரியாதவன் அதன் அழகை ரசிக்கிறான். ரசிக்க தெரிந்தவனுக்கு அது அற்புதம். ரசிக்க தெரியாதவனுக்கு அது அற்பம். கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அது கடுகளவும் கை கொடுக்காது. அடுத்து என்ன, அடுத்து என்ன என்று உனக்குள்ளே சொல்லிப்பார். வழிகள் குறையும், வழிகள் பிறக்கும், வெற்றி நிச்சயம். தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன் வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். உரிமை உள்ள இடத்தில் கோபத்தை காட்டினாலும் புரிந்து கொள்வார்கள். உரிமை இல்லாத இடத்தில் புன்னகைத்தாலும் புறக்கணித்து விடுவார்கள். உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். எல்லா வகை முகமுடிகளையும் அணிய தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் மிக அழகாக நடித்து ஜெயித்து விடுகின்றனர். காலத்திற்கு ஏற்ப நாம் மாறவில்லை என்றால் காலம் நம்மை மாற்றிவிடும். எத்தனை செல்லமாய் வளர்ந்தாலும் என்ன, எத்தனை சோம்பேறியாய் இருந்தால் என்ன, எத்தனை பொறுப்பற்று திரிந்தால் என்ன, அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது திருமதி எனும் பதவி. இழந்த செல்வம், நேர்ந்த அவமானம், கேட்ட வசை சொல் விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான். தலையில் அதிக பாரம் வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரம் வைத்து நடைப்பிணமாய் வாழ்பவர்களே இங்கு அதிகம். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம். உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல, மனிதனின் வளர்ச்சியையும் கூட. நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். பணத்தால் ஏமாந்தவர்களை விட பாசத்தால் ஏமாந்தவர்கள் தான் அதிகம். எப்படி போனால் என எண்ணுபவர்களை விட தன்னால் வருந்திவிடக் கூடாதே என நினைப்போர்தான் இங்கு அதிகமாக வருத்தத்திற்கு ஆளாகின்றனர். அதிகம் படிக்கவில்லை என கவலை கொள்ளாதே. நம் மரணம் வரை தினமும் பல பாடங்களை நம் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும். தெரிந்ததை சொல்லுங்கள், தவறில்லை. ஆனால் எல்லாம் தெரிந்ததாக நினைத்து சொல்லாதீர்கள். உழைக்கும் வயதில் நிம்மதியாக உறங்கினால் நிம்மதியாக உறங்க நினைக்கும் வயதில் உழைக்க வேண்டி வரும். மறதி என்பது வியாதி இல்லை, அது ஒரு வகை வரம். அந்த வரம் கிடைத்தால் வாழ்க்கையில் வருத்தம் இருக்காது, துக்கமும் இருக்காது. இனிப்பாய் இருந்தால் விழுங்கி விடுவார்கள், கசப்பாக இருந்தால் துப்பி விடுவார்கள். உப்பாயிருங்கள், அப்பொழுதுதான் சரியாக உபயோகப்படுத்துவார்கள். துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் கூடவே இருப்பது ஒரே நண்பன் நமது உழைப்பு மட்டும்தான். அறிவு கொஞ்சமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் கூடிய உழைப்பு இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.
ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்களோ விளக்கங்களோ அல்ல, இலக்கு மட்டுமே. அன்பிற்கு உருவம் இல்லை, பாசத்திற்கு வடிவம் இல்லை, வாழ்வுக்கு வரம்பு இல்லை. உலகில் எவரும் நிரந்தரமில்லை. ஒரு முறை பிறப்போம், ஒரு முறை இறப்போம். இருக்கும் வரை ஆனந்தமாய் இருப்போம். யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்களிடம் அவர்களுக்கான நியாயம் மட்டுமே இருக்கும். நினைக்கிறது எல்லாம் நடப்பது இல்லை, ஆனால் நடந்துருமோன்னு பயப்படுறது மட்டும் கரெக்டா நடந்துடுது. ஒருவர் உங்களிடம் ஆறுதல் தேடி வரும்போது அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு அவரை பற்றி மற்றவரிடம் குறை கூறினால் அதைவிட நம்பிக்கை துரோகம் என்ன இருக்கு? தவறை மறந்து விடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்பவனே சிறந்த துரோகி. தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது. துரோகங்கள் வலியை விட ஆச்சரியத்தை தான் தருகின்றன. எப்படி இவ்வளவு சிறப்பாக நடித்து ஏமாற்றினார்கள் என்று